Hello friends, welcome to Madurai Arusuvai Samayal. இன்னைக்கு டேஸ்டியான எக் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு 5 முட்டை எடுத்துர்க்கேன். 5 முட்டையும் நம்ம ஒரு பாத்திரத்துல உடைச்சு ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு போட்டுட்டு நல்லா அதை அடிச்சு விட்டுருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டை அடிச்சு வச்சதை ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு பெரிய டம்ளரில் 1.25 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பாத்திரத்தை அதில் வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. குக்கரையும் மூடி வச்சுருங்க. ஸ்டீம் வந்த உடனே வெயிட்டை போட்டுருங்க. 5 விசில் அடிக்கட்டும். ஸ்டீம் அடங்கவும் குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா ஆறவும் ஒரு தட்டில் முட்டையை கொட்டி வச்சுருங்க. இப்போ முட்டையை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய ஸ்லைஸாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி முட்டை எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. முட்டைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். இந்த மாவில் நல்லா பரட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை ஃபுல்லாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ரொம்ப காய விட்டுறாதீங்க, மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ முட்டை துண்டை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மொத்தமாக அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் பரட்டி விட்டுருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிக்கணும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். இது தனியாக எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பொடியாக நறுக்கினது 1 டீஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அதை வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வினிகர். நம்ம தக்காளி சேர்க்காதனால வினிகர் ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேன். அது தண்ணியில் கரைச்சிக்கலாம். நம்ம இந்த கிரேவி திக்காகிறதுக்காக நம்ம இதை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த கிரேவியில் நம்ம இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கரைச்சி வச்ச மாவை ஊற்றும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மாவு கெட்டியாயிரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு குடமிளகாயை தனியாக வதக்கி போட்டிருக்கேன். ஏன் வெங்காயத்தோடு வதக்கலைன்னா, குடமிளகா தனியாக வதக்கும் போது அதோட காரம் இருக்காது, குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா பச்சை வாசனை போட்டும். இப்போது பொரிச்சு வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போட்டும். 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அருமையான எக் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.